வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஆனந்தி. மகேஷ் சார், அங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமா, சொல்ல ஆனந்தி. இவன் எங்க போறான்? நான் கூப்பிடும்போது வா. மகேஷ் சார், நான் அன்பு பேசுறேன். அன்பு, நீ இப்ப எப்படி இருக்க? ஓகேவா? நம்ம டீம்ல உனக்கு பதிலா ஆள் கம்மியா இருந்துச்சு அன்பு. தேங்க் காட் முத்து வந்தான். முத்து வந்த உடனே உன்னை பத்தி தான் கேட்டாப்ல. கரெக்டா மேட்ச் ஆரம்பிக்கிற நேரத்துல வந்ததால உடனே மேட்ச்ல இறக்கி விட்டுட்டேன். அன்பு சாரி அன்பு. ஆனந்தி, ஐ எம் சாரி. சார், என்ன சார் நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம் சார். மேட்ச் என்ன சார் ஆச்சு? அவங்க தான் லீடிங்ல இருக்காங்களா? ஆமா அன்பு, உனக்கு எப்படி தெரியும்? வைத்தியசாலைக்கு வந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் தான் கேட்டுட்டு இவர்கிட்ட சொன்னேன் சார். கேம் நல்லா தான் போச்சு அன்பு. சார், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் கூட யோசிக்காம பிரச்சனை பண்ற 2 பேரையும் தூக்கிட்டு சப்ஸ்டியூட் உள்ள இருக்குங்க சார். ஆனா அந்த பசங்க சுமாரா தான் விளையாடுவாங்கன்னு சொல்றாங்களே. நல்லா விளையாட தெரிஞ்சு டீமோட விளையாடாம இஷ்டத்துக்கு விளையாடுறவங்கள விட சுமாரா விளையாடினாலும் டீமுக்காக நல்லது நினைக்கிறவங்கள வச்சு விளையாடுறதுதான் சார் நல்லா இருக்கும். கரெக்ட் தான் அன்பு, நீ சொல்றது 100% கரெக்ட். நம்ம டீம்ல வீக் பாயிண்ட்டை சரி பண்றது மட்டும் இல்லை சார், எதிர் டீம்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆட்களை வெளியே அனுப்ப பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அங்க ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்னா வீரா, ராஜேஷ், அப்புறம் மாரிதான். அவங்க தான் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா அவங்கள அவுட் பண்ணுங்க சார். அவங்கள அவுட் பண்ற அளவுக்கு யார் ஆடுவாங்களோ அவங்கள ரைடுக்கு அனுப்புங்க. இந்த பேசிக்கான விஷயத்த சரி பண்ணுங்க, மேட்ச் நம்ம கைக்கு வரும். ஓகே அன்பு, அதே மாதிரி பண்றேன். நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன எமர்ஜென்சினாலும் யோசிக்காம எனக்கு உடனே கால் பண்ணு. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க நம்பிக்கையோட தைரியமா விளையாடுங்க. ஓகே அன்பு, வச்சிடுறேன். பாரியா, அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டாலும் அடங்க மாட்டேங்கிறான். ஆட்டத்துல எப்படி ஜெயிக்கணும்னு ஐடியா குடுக்கறான் பாரு. அவன் ஐடியா கொடுத்தா இவன் நம்மள ஜெயிச்சிருவானா? ஏய், சும்மா சவுடாலா பேசாத வீரா. ஒப்புக்கு சப்பானி பசங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் நின்று விளையாடிட்டு இருக்கிறான். உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? அந்த அன்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நீ மகேஷ் ஆட்டத்தை காலி பண்ணு, நான் அன்பை காலி பண்ணி என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். பிரேக் முடிஞ்சு மீண்டும் நம்ம கபடி வீரர்கள் களத்துல ரெடியா நிக்கிறாங்க. டீம் சைட் சேஞ்ச். ரெஃபரி இடத்த மாத்துறாரு. இடம் மாறினாலும் நமது தோரணை மாறாது என்று ஈரானி வீரர்களும் ஆட்டக்களத்தில் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் நம்ம வீரா டீம்ல தான் வீரர்கள் இருக்காங்க. மகேஷ் டீம்ல நான் தான் வீரன்டா, நல்ல முத்து பேரண்டா, வெள்ளி பரம்பெடுத்து விளையாட வாரண்டா, ஒத்தையா ரெட்டையா எத்தனை பேர் வாரிய, சடுகுடு 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 ரைடில் இறங்க நம்ம மகேஷ் தம்பி மட்டும் தில்லா நிக்கிறாரியா. கபடி 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 மகேஷ் மாட்டிக்காத, மகேஷ் விட்டுறாத மகேஷ். கபடி 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 கபடி. டேய் 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 டேய், புடிச்சு போடுறா. கபடி 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 கபடி. விடாத மகேஷ். ஆஹா ஆஹா, தம்பி பிரமாதமா விளையாடுறியா. இந்த பக்கம் கபடி கபடி. இப்படிதாயா இப்படிதாயா. ஏய், சூப்பர் சூப்பர். ஜோரா ஏறாரியா. ஆஹா, மகேஷ் தம்பி மடங்கிட்டாங்களே. சரியான ஜம்பியா, சூப்பர். 2 பேர் அடிச்சு தூக்கிட்டாரியா. சரியான ஆட்டையா, யாரும் எதிர்பார்க்காத ஆட்டையா. ஆட்டம்னா இதுதான் ஆட்டம். களை கட்டுதுடா, களை கட்டுதுடா. அப்பா அண்ணல் பறக்குது. கபடினா இதுதான் கபடி. இப்படி விட்டுருக்க. சூப்பர் சார், இனிமே பாத்துக்கலாம் சார். என்னையா மகேஷ் தம்பி திருப்பி டைம் அவுட் கேக்குறாரு? சார் இனிமே பாத்துக்கலாம் சார், விடுங்க சார். வெளியே இருங்க சார். சார் என்ன சார்? வெளியே இருங்கன்னு சொன்னேன்.
என்னையா அது மெயின் வாங்க. பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிச்சிட்டு சப்ஜூட்ட உள்ள கூப்பிடுறாரு. என்ன மேட்ரு, என்ன ரகசியம்னே தெரியலையே. டேய் தைரியமா விளையாடுங்க. சரிண்ணே. ஆ? சரிங்க தைரியமா சார். விளையாடுங்க. நான் ஓகே இருக்கேன். சார். சரியா? பாத்தீங்கல்ல எங்க அண்ணன் எப்படி ஆடுறாருன்னு. என்ன புரியல புரியல அண்ணனா? வெளிநாட்டுல படிச்சவரு ஏதாவது சிறப்பா செய்வார் பாப்போம். ஆமா ஆமா அப்படியே சூப்பரா தான் ஆரம்பிப்பாங்க, ஆனா சுமாரா தான் முடிப்பாங்க. என்ன சூர்யா தம்பி, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் தெரியலன்னு சொல்றீங்களா? ஃபேக்ட் ஃபேக்ட். பாப்போம் தம்பி பாப்போம். ஏய் பாத்து விளையாண்டு வாண்ணா. அடேங்கப்பா அடேங்கப்பா, நல்லா கை தட்டுங்கப்பா. இப்பதான் ஆட்டத்தை பார்க்க விறுவிறுப்பா இருக்கு. ஐயோ என்ன ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க, சும்மா இரு. என்னமோ ஓப்பனிங்க விட ஃபினிஷிங் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. பாருங்க ஃபினிஷிங் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. வேண்டாம் நந்தினி, இது பாரு. ஆகா, மகேஷ் டீம் ரைடு போனாலும் பாயிண்ட் எடுக்கிறாங்க, டிஃபென்ஸ் பண்ணாலும் பாயிண்ட் எடுக்கிறாங்களேப்பா. வேற லெவல் கேமா இருக்கேப்பா. மகேஷ் தம்பி, நீங்களே எல்லா பாயிண்ட் எடுத்தா பாவம் வீரா டீம் என்ன பண்ணுவாங்க? கண்டி ஒரு கலக்குது ஐயா. தஞ்சாவூர் என்ன தடுமாறுது. ஆகா, சிங்கம் மறுபடியும் களை இறங்குதப்பா. கபடி 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 ஆஹா, ஆற வேகத்தை பார்த்தா மொத்த பேரையும் அவுட் பண்ணி பாயிண்ட் அள்ளிட்டு வந்துருவார் போல இருக்குது. ஆகா, சரியான ஆட்டம் ஐயா, சரியான ஆட்டம். டேய் விட்றாதடா விட்றாதடா. கபடி 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 கபடி. ஆஹா, மேலும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரியா. டேய் சார் சூப்பர் சார். மகேஷ் தம்பி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்ததுனால கண்டி ஒரு பாயிண்ட் மேல நிக்குதுப்பா. வீரா டிவில இருந்து ஒரு ரைடர் இறங்குறாருப்பா. வரட்டு 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 பரவாயில்லையே, ஜோரா ஆடுறாரு. ஆகா, அப்படிதான். அவரையும் மகேஷ் தம்பி தூக்கிட்டார் ஐயா. நல்லா கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா கிளாப் பண்ணுங்க. ஆடி வந்த வீரரை அலைக்கா தூக்கி வெளியில போட்டதுனால கண்டியூருக்கு ஒரு பாயிண்ட் கூடுதுப்பா. என்னடா பண்ற? கண்ட காட்சி நெசந்தானா? வீரா டீம்ல இருக்க பிளேயர்லாம் ஒவ்வொருத்தரா வெளியில போயிட்டே இருக்காங்க. நம்ம மகேஷ் டீம்ல உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. வெற்றி மகேஷ் தம்பிக்கு யூட்டர் அடிக்குதியா. இன்னைக்கு வெற்றி நம்ம மகேஷ் தம்பிக்கு தான் போல இருக்கு. நீ போ. அட என்னப்பா இது, வீரா டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஏறட்டும் தம்பி ஒல்லியாதாயா இருக்கிறான், ஆட்டம் மட்டும் வேகமா இருக்கு. ஆனா தூக்கிட்டாயா. ஐயோ, அதுலயும் ஒருத்தன் போயிட்டான் ஐயா. சூப்பரா தம்பி சூப்பர். கண்டியூர் மேலும் ஒரு பாயிண்ட் எடுத்து பாயிண்ட் வரிசையில் முன்னிலையில் இருக்கிறது.